இன்றைக்கி வீடியோவில் என்ன காட்ட போகிறேன்னு சொன்னால், ஏற்கனவே நான் சாக்லேட் கேக் செஞ்சுருக்கேன். அந்த ரெசிப்பியை வந்து என்னோடய சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். இந்த சாக்லேட் கேக் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. வீட்டில் எல்லோரும் இதை சாப்பிட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் சரியான ஹாப்பியாக இருந்துச்சு. உங்களுக்கு சரியான முறையில் சாக்லேட் கேக் செய்யணுமா இருந்தால் இந்த சேனலில் ரெசிபி எடுத்து செய்யுங்க. அதுதான் இந்த கேக். இப்போ நான் வந்து இதுக்கு வந்து க்ரீம் போட போகிறேன். அதாவது ஐசிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு அது மேலே உள்ளதை பாட்டை அப்படியே லைட்டாக வெட்டி எடுத்துடணும். அப்போ தான் இந்த ஐசிங் நல்லா கேக்கில் பிடிக்கும். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு தான் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படிக்கிறவங்களுக்கு இது உபயோகமாக இருக்கும். இப்போ நான் செஞ்ச கேக்கை வந்து நான் க்ரம் கோட் செய்ய போகிறேன். அதோட சாண்ட்விச் மாதிரி ஐசிங் பண்ண போகிறேன். அதுக்கு நான் வந்து இந்த கேக்கை நைஃபால் வெட்டிக்கொள்கிறேன். கேக் போர்டு இல்லாதனால நான் இந்த பேக்கிங் தட்டில் வச்சு தான் ஐசிங் பண்ண போகிறேன். ஐசிங் பண்ணுறதுக்கு முதல்ல நாங்கள் எப்படி ஐசிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் இங்கே வந்து ஐசிங் சுகர் வந்து 600 கிராம், அதாவது 600 கிராம் எடுத்திருக்கேன். சுகர் வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன். 20 கிராம் கொக்கோ பவுடர், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் எசன்ஸ் கொஞ்சம். இது தான் ஐசிங்க்கு தேவைப்படுது. இந்த மாதிரி ரேஷியோவில் செஞ்சிங்கன்னா ஐசிங் வந்து மெல்ட் ஆகாது. நாங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் சரியான ஹீட் தானே, அதனால் கலம்பு மாதிரி இடத்துல இந்த மாதிரி ரேஷியோக்கு எடுத்திங்கன்னா ஐசிங் கரையாது. இப்படி கரையிற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் ஐசிங் பண்ணுற டைமில் நீங்கள் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் லைட்டாக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த வந்து பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு தான் நான் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரை வச்சுட்டு தான் இங்கே மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஐசிங் சுகர் வந்து கொஞ்சம் சளிச்சுக்கொள்ளணும். ஐசிங் சுகரை நல்லா சளிச்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ண கூட நல்லா கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக வரும். நான் இங்கே பட்டர் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஐசிங் சுகரை நல்லா சளிச்சிக்கிறணும். சளிச்சிட்டு இப்படி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு நான் கொக்கோ பவுடர் போடுறேன். இங்கே கொக்கோ பவுடர் 20 கிராம் எடுத்துருக்கிறேன். நான் உங்களுக்கு இது மெஷர்மெண்ட்டை போடுறேன் வீடியோவில். கொக்கோ பவுடரை நான் சளிச்சு தான் எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு கொஞ்சம் எசன்ஸும் போட்டுக்கொள்கிறேன். இது இப்போ கட் பண்ண கேக் மேலே கொஞ்சம் லைட்டாக இதுக்கு மேலே சுகர் சிரப் கொஞ்சம் போட்டுக்கிறணும். இது வந்து கேக்கை வந்து காயாமல் வச்சுருக்கோம். இப்போ நான் இது மேலே ஐசிங்கெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிடுறேன். இப்போ அடுத்த வெட்டின
கேக் துண்டையும் திரும்ப வைக்கிறேன். இதுக்கு மேலே சுகர் சிரப் கொஞ்சம் போட்டுட்டு திரும்ப அது ஐசிங் பண்ண போகிறேன். சுகர் சிரப் எதுக்கு போடுறோம்னு சொன்னால் ஐசிங் வந்து நல்லா கேக்கில் ஒட்டுறதுக்கு தான். நான் ஒரு 250 கிராம் கேக் தான் செஞ்சுருக்கிறேன். இந்த கேக் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து பர்ஃபெக்டான ஒரு கேக்கை தான் இதுக்கு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த ஐசிங் போடுற நேரம் அன்றைக்கி சரியான ஹாட்டாக இருந்துச்சு கலாம்பில். அதனால தான் கொஞ்சம் லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி. இப்போ வந்து இதை லெவல் பண்ணிக்கிறணும்.